இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்ஸுக்கு பிடிச்ச கிட்ஸ் ஃபேவரட்டோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணியிருக்கிறோம். சீஸை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீஸை நம்ம க்யூபாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்காண்டி மல்லியில் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹீட் பண்ணி பாயில் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா? நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்க நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் நல்லா நல்லா பிணைஞ்சிடுங்க. ஸோ நம்ம அந்த பொட்டேட்டோ கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதில் பாதி பிரெட் க்ரம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கோட்டிங் பண்ணுறது நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த துருவின சீஸ் இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டி நம்ம கட் பண்ணியிருக்க ஆனியன்ஸ் இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம என்ன பண்ணோன்னா கை விட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சால்ட்டு போடாமல் தான் பிணைஞ்சிருக்கோம். ஏன் சால்ட்டு போடாமல் பிணைஞ்சிருக்கோன்னா, ஆனியன்ஸ் ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது நம்ம சால்ட் போட்டோன்னா அது உடனே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்ஸ் மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்காண்டி நீங்கள் சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருங்க. ஸோ ஓகே, சால்ட் போட்டாச்சு. சால்ட் போட்ட பிறகு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம். ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிவிட்டு இது நல்லா தட்டிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக பண்ணிவிடுங்க. நம்ம சைடில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை நம்ம ஹீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நல்லா இப்படி ரவுண்டாக எடுத்துகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துடணும். ஸோ பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது கோட் ஆகட்டும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே நம்ம செய்ய போகிறோம். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பால்ஸை நல்லா சீஸ் பால்ஸை நல்லா நம்ம மேஷ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நமக்கு ஹாட்டாக இருக்க ஆயிலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இன்னுமே எல்லாமே நல்லா குக் ஆகிடும். குழந்தைங்க இது ஹெல்த்தியும் கூட. சீஸ் உங்களுக்கு ஃபேட் தான். ஸோ நீங்கள் 2 to 3 years இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கிட்ஸுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். இதை நீங்கள் சாஸ் இல்லாமல் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம இதை ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சாஸ் இல்லாமல் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளோட சீஸ் பால்ஸ் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ 2 to 3 pieces கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் இல்லாமல் கொடுங்க. ஸோ எல்லோரும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.